கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 17:14. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரை நாம் விட்டு விலகாதபடி அவர் மேல் நம்பிக்கையாய் வைத்து நாம் காணப்படும் போது எல்லாவித பாவ சாப கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை அவர் குணமாக்குகிறார். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவரீரே துதி. நாம் துதிக்க துதிக்க நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் உடைத்தெறிவார். அது எந்த பாவமாய் இருந்தாலும், வியாதியாய் இருந்தாலும், வறுமையாய் இருந்தாலும், எல்லாவித இக்கட்டுகளில் நின்றும் தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்ள வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். துதிக்க துதிக்க தேவனாகிய கர்த்தருடைய கிருபை பெருக ஆரம்பிக்கும். அவருடைய கிருபை பெருக பெருக நம் வாழ்வில் இருக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் அகற்றி போட்டு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். நாம் செய்ய வேண்டியது அவரை துதிக்கும் போது அவர் நம்மை குணமாக்குவார், நம்மை இரட்சிப்பார், நம்மை விடுதலையாக்குவார். எல்லாவற்றையும் அவர் நமக்காய் செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்திலே காத்திருப்போம். அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து துதிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்திலும் நன்மையை கட்டளையிட்டு தருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.